எங்க கிராமத்துல புதுமண தம்பதிகள் புகுந்த வீட்டுக்கு வரும்போது பாரம்பரிய முறையில செஞ்சு தர பலகாரம் உக்காளி பிடி. இனிப்பு காரம்னு இதுல 2 வகை இருக்கு. எங்க கிராமத்துல இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு உணவு. ஆரிய மாவுல காரமான உக்கால் பிடியும் அரிசி மாவுல இனிப்பு உக்கால் பிடியும் பண்ண போறோம். புழுங்கல் அரிசியை வச்சு இனிப்பு உக்கால் பிடியை பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்த்தரலாம். 1 குண்டு வெல்லம், 1 படி புழுங்கல் அரிசி, அரை மூடி தேங்காய், 15 ஏலக்காய். நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியை உரல்ல போட்டு ஆட்ட போறோம். அதுக்காக அரிசியை இப்ப ஊற வச்சிடலாம். அரிசி இப்ப நல்லா ஊறிடுச்சு. தாராளமா தண்ணி ஊத்தி அரிசியை நல்லா கழுவிக்கலாம். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க அரிசியை இப்ப உரல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். அரிசி கூடவே நம்ம எடுத்துக்கிட்ட வெல்லத்தையும் இப்ப சேர்த்து ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். அரிசியை இப்ப உக்காளி பிடிக்கு தேவையான பதத்துக்கு உரல்ல போட்டு ஆட்டிக்கிட்டாச்சு. அரை மூடி தேங்காயவும் இப்ப உரல்ல வச்சு நசுக்கி ஆட்டி எடுத்துக்கலாம். தேங்காயவும் இப்ப நல்லா ஆட்டிக்கிட்டாச்சு. நம்ம ஆட்டி எடுத்துக்கிட்ட தேங்காயை அரிசி மாவு கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்ப ஏலக்காயை அம்மியில வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம். இனிப்பு உக்கால் பிடிக்கு எல்லா பொருட்களும் இப்ப தயாரா இருக்கு. இப்ப இனிப்பு உக்கால் பிடியை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இனிப்பு உக்கால் பொடி செய்யறதுக்கு தகுந்த அளவு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கலக்கி வச்சிருந்த அரிசி மாவை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட அரிசி மாவு அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அரிசி மாவை இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தாதான் உக்காளி பொடிக்கு தேவையான பதத்துக்கு வரும். உக்காளி பொடி இப்ப சரியான பதத்துல இருக்கு. இப்ப ஏலக்காயை சேர்த்து இறக்கிடலாம். எங்க கிராமத்துல புதுமண தம்பதிகளுக்கு இப்பவும் இந்த உக்காளி பொடியை செஞ்சு கொடுப்பாங்க. இது எங்க பாரம்பரியத்துல ஒரு முக்கியமான அங்கம். இனிப்பு உக்காளி பொடி இப்ப தயாராயிடுச்சு. அடுத்தது காரமான உக்காளி பொடியை தயார் பண்ண போறோம். கார உக்காளி பொடியை ஆரிய மாவுல செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பாத்திரலாம். ஒரு படி ஆரிய மாவு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 வரமிளகாய், கறிவேப்பிலை, உப்பு. இப்ப ஆரிய மாவுல உக்காளி பொடியை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியில கரைச்சிக்கலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட ஆரிய மாவையும் தண்ணியில சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆரிய மாவு கூட வரமிளகாய், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது மூணையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆரிய மாவை இப்ப நல்லா பிசைஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப ஆரிய மாவு உக்காளி பொடியை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் கடலை எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஆரிய மாவுன்றதுனால நெய்யை கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் ஆரிய மாவை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஆரிய மாவும் சரியான பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த உக்காளி பொடியில எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட நல்லாவே இருக்கும்.
ஆரிய மாவு உக்காளி பொடி இப்ப சரியான பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம கலக்கி வச்சிருந்த எல்லா மாவுலையும் இப்ப உக்காளி பொடியை செஞ்சு எடுத்துக்கலாம். ஆரிய மாவு உக்காளி பொடி இப்ப சாப்பிட தயாரா இருக்கு. பல நாட்கள் ஆனாலும் இந்த உணவை அப்படியே வச்சிருந்து சாப்பிடலாம். இது கெட்டு போகாத ஒரு உணவு. காரம் இனிப்புன்னு 2 வகையான உக்காளி பொடியும் இப்ப தயாரா இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான பாரம்பரிய உணவு.